நாய் கடிக்கிறதுனால வர உயிரிழப்பு 2 விதம். ஒண்ணு வந்து ரேபிஸ் வந்து இறக்கிறது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காயங்கள்னால இறந்து போறது. அது வந்து குழந்தைகளா இருக்கிற பட்சத்துல அந்த காயங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போம்போது, அது வந்து உயிரிழப்புகள் அதிகமாகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உடல் செயலற்று போறதுன்னு சொல்லுவோம். மார்பிடிட்டின்னு சொல்லுவோம். மார்பிடிட்டி அப்படின்றது வந்து உடல்ல ஒரு குறிப்பிட்ட பாகம் செயலிழந்து போகுது. அதனால ஏற்படுது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த நாய்கள்னால ஏற்படுற விபத்துகள் இருக்குல்ல. இந்த 2 வீலர் ஆக்சிடென்ட்ஸு, இல்ல 4 வீலர் ஆக்சிடென்ட்ஸு இதுல மாட்டிக்கிட்டு வந்து கை, கால் இழந்து போனவங்க எண்ணிக்கைன்றது ஒரு பெரிய நம்பர்ஸ் அது ஆக்சுவலா. அத வந்து நம்ம எப்பயுமே பேசுறதே இல்ல. அது ரேபிஸ் வந்து இறந்து போறதுன்றது வந்து ஒரு பக்கம். அது ஆப்வியஸ் அது ஆக்சுவலா. பட் இதனால உண்டாகிற மார்பிடிட்டி வந்து இன்னொரு கேட்டகரியில பார்க்கும்போது, இந்த கடிப்பட்ட இடம், கடிக்கிற இடத்த பொறுத்து இறப்புகள் ஏற்படுறது. அது வைரஸா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது வந்து கடிக்கிற இதுலயே வந்து ரத்த குழாய்களை வெடிக்க வச்சு, அது வந்து நரம்புகளை வந்து துண்டாக்கி, ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. முகத்தை சிதைச்சு, அப்படி வந்து கொடுமையான ஒரு வலியை அனுபவிச்சு இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 2வது பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த விபத்துகள். இப்ப நெறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நாய் குறுக்க வந்துருச்சு, வண்டிய கவுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஏற்படுற இறப்புகளும், அதனால ஏற்படுற உடல் உறுப்புகள் ஏற்படுற என்ன சொல்றது? இந்த டிசபிலிட்டீஸ்ன்னு சொல்லக்கூடியது. சில சமயம் அந்த டிசபிலிட்டீஸ் பெர்மனன்ட் ஆயிடுது.